கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏற்றுற விவகாரம் தீப்பொறியாக 2 நாட்களாகவே தமிழ்நாட்டு அரசியலில் பேசுபொருளாக ஏற்படுத்திருக்கு. மக்கள் இந்த சம்பவத்தை விரும்பினாலும் பாஜக, இந்து முன்னணி போன்ற அந்த கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இதுவும் தொடர்ந்து ஒரு பிரச்சாரமாகவே ஒரு கலவர திட்டத்து போன்றதான் நடத்துகிறாங்கன்ற மாதிரியான பல கேள்விகள் எழுப்பக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தா கூட பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், எச் ராஜா அவர் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. 144 தடை உத்தரவு அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு சார்பில் கூட இந்த தீர்ப்பு கொஞ்சம் நிறுத்தி வைக்கணுன்ற மாதிரியான உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட சென்றிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட கொள்கையிலேருந்து மாறிட்டாரான்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய சூழலை கூட பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம்? திராவிடம்னா எங்கேயாவது எந்த கடையாவது இருக்குமான்னு கேட்கக்கூடிய ஆள் எடப்பாடி பழனிசாமி. இந்த நாட்டில் அரசியல் சமுதாயத்தில் அரசியல்வாதிகள் நான் பார்த்ததில் ஒரு அடி முட்டாள் இந்த எடப்பாடி பழனிசாமி. கேடுகட்டவன், கொள்ளையடிக்க தெரிஞ்சவன், லஞ்சத்தை வாங்க தெரிஞ்சவன். லஞ்சமும் ஊழலும் தான் அவனை வாழ வச்சிருக்கு, இந்த உடம்பை வளர்த்துருக்கு. லஞ்சமும் ஊழலும் ஒன்றா பிறந்தவன், லஞ்சத்துக்கு பிறந்தனாக இருப்பான் எடப்பாடி பழனிசாமி. அப்போ லஞ்சமாக இருப்பேன், ஆத்தா ஊழலாக இருப்பேன், களவாணிப்பை. இவெல்லாம் அரசியலில் இன்றைக்கி ஒரு கேவலமாக. ஏண்டா திராவிடத்தில் இந்த அம்மா புரட்சி தலைவி அம்மான்றீங்க, நாளைக்கு அந்த அம்மா நினைவு நாள். புரட்சி தலைவி அம்மாவுக்கே இவங்க விசுவாசம் இல்லாதவங்க. இவங்கெல்லாம் பெத்த தாய்க்கு விசுவாசமாக இருந்திருப்பானா, கட்டின மனைவிக்கு விசுவாசமாக இருப்பான்னு தெரியல. ஒன்று காசு 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 பணம். சசிகலா காலில் விழுந்து கூர்ந்து போய் பதையை வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கு துரோகம், இந்த நாட்டுக்கு துரோகம், கட்சிக்கு துரோகம், கூட இருந்தவனுக்கு துரோகம், உணர்ந்தவனுக்கு துரோகம். ஏண்டா துரோகத்துக்கு பிறந்தவங்களா அவங்க இனிஷியலுக்கு பேர் தூணாண்டு கொடுக்குங்கடா. ஊனா உதயகுமாருக்கு விழுதா தூணா உதயகுமார், தூணா எடப்பாடி பழனிசாமி போடுங்க. ஏண்டா எவ்வளோ பெரிய விஷயம் நாட்டில் நடந்துக்கிட்டு கொதிச்சு போயிருக்கேன். மதுரை அமைதியான ஊர். அந்த ஊரில் இவன் எங்கேயோ இருந்து பிழைக்க பீகாரி பண்டாரி பைய ராஜா அயோத்தியாக்குன்றான். அங்கே அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த ராஜன் செல்லப்பா. நீங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு அதான் என்ன ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னேன். இன்றைக்கி இந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து ராஜன் செல்லப்பா, இந்த தூணா உதயகுமார், துரோகி உதயகுமார், ஊத்தமாய உதயகுமார்லாம் இருந்திருந்தா இவங்களே போய் நீதியரசரை கூட்டு போய் இவங்களே தீபத்தை ஏற்றிருப்பாங்க. இந்நேரம் இந்த அளவு பிரச்சனை கூட. கேடு கட்ட மக்களே, ஓகே, நன்றி கட்டவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. மதுரை மக்கள் தெளிவாக இருக்காங்க. இப்போ மதுரையில் ஆற்றில் அழகராங்கன்னா யாரையும் நம்ம கூப்பிட வேண்டியதில்லை. இத்தனாந்தேதி காலை 6:15 மணிக்கு அழகர் இறங்குறார் அப்படின்னு அறிவிப்பு வரும். தெற்கு சீமையே இறங்குறான். 20 லட்சம் பேர் அந்த அழகரை பார்த்துட்டு போகிறான். தொடர்ந்து மதுரையில் திருவிழா தான். நீங்கள் அந்த சித்திரை பிறந்துட்டாலே இது அந்த காலத்தில் வைணவ திருவிழா, சைவ திருவிழாவாக இருந்துச்சு. இங்கிட்டு ஆற்றுக்கு இந்த பக்கம் நடந்துச்சு. இப்போ திருமணம் ஆகிற காலத்தில் 2 திருவிழாவை ஒன்றாக்கி திருக்கல்யாணம், மீனாட்சிக்கு திருக்கல்யாணம், தொடர்ந்து தேரோட்டம் அழகாக மதுரையில் நடக்குது. இதுக்கெல்லாம் யார் வெத்தலை வாக்கு வச்சு பொதுமக்களை அழைக்கிறது இல்லை. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள மக்கள், இப்போ ஆன்மீகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத எங்களை போன்றுள்ளவ அந்த திருவிழாவை ரசித்து பார்ப்போம். அந்த கூட்டத்தை, அந்த விழாவில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டினால பகுத்தறிவாயில் அந்த கூட்டம் அங்கே சேர்கிற மக்களை நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஊர் மதுரை. நேற்றைக்கு உண்மையிலே மக்களுக்கு முருகன் மேலே இவங்க சொல்கிற முருகன் மேலே மக்களுக்கு பக்தி உண்டு. அவங்க பால் கூட எடுக்கிறாங்க. பால் கூட எடுக்கிற பார்த்தீங்கன்னாக்க வைகாசி பால் கூட, அன்னக்காவடி, பறவை காவடி, அத்தனை காவடி எடுத்து மக்கள் முருகனுக்கு வர்றான். பாத யாத்திரை. அது மாதிரி பாத யாத்திரை போகிறாங்க, முருகனுக்கு பழனிக்கு போகிறாங்க. சூரசம்கார நிகழ்ச்சி திருச்செந்தூரில் போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. இங்கே வைகாசி திருவிழா நடக்குது. மக்கள் முருகன் மேலே பக்தியாக இருக்காங்க. அந்த மக்களுக்கு நேற்று கார்த்திகை தீபம் ஏற்றுறோன்னு சொல்லியாச்சு. 100 ஆண்டுகளுக்கு மேலே எங்கே ஏற்றுறோமோ அங்கே ஏற்றிட்டாங்க. இப்போ மக்கள் உண்மையிலே முருகன் மேலே இவங்க சொல்கிற மேலே அந்த இடத்துல ஏற்றணும்னு நினச்சிருந்தா யாரும் அழைக்காமலே லட்சக்கணக்கான மக்கள் அலறு விழாவுக்கு சேர்றாங்கல்ல, மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க போகிறாங்கல்ல, வைகாசி இதே முருகனுக்கு பால் கூட எடுக்க வர்றாங்கல்ல, சூரசம்ஸ்காரத்துக்கு வர்றாங்கல்ல. ஆனால் இந்த மக்கள் இவங்க சொல்கிற இந்த நீதி அரசர், பெரிய நீதி தழுவாத நீதி அரசர் விடிய விடிய தூங்க மாட்டேன்றாரு. இல்லை, இன்னைக்கு நைட்டு விசாரிக்கின்றது, இரவு நள்ளிரவு விசாரிக்கிறாரு. என்னப்பா நாட்டில் நடந்தது? இது ஏற்றுனதுக்கு முன்னாடி நாட்டில் மதுரையில் வேலையில் திண்டாட்டம் போயிடுமா? நான் நீதி அரசரை கேட்குறேன். என்ன நடக்க போகுது? மதுரையில் ஓடாத மில்லு இருக்குது. மெஜ்ரா கோட்ஸ் மில்லு, ருக்மணி மில்லு, மகாலட்சுமி மில்லு,
சென்னேரி மில்லு, பாண்டிய மில்லு, ஓடாத தொழிற்சாலை மதுரையில் 20 தொழிற்சாலை இருந்துச்சு. மதுரையில் மில்லு தொழிற்சாலை டெக்ஸ்டைல்ஸு 20 ஓடாமல் கிடக்கு. முருகனுக்கு நாளைக்கு ஏற்றிடுவோம் போய் நம்ம பாய்களை, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம மாமன் வச்சு தான் பாய், இவங்களுக்கு வாங்கணும் கூட போய் ஏற்றிடுவான். ஏற்றுக்கு போய் மதுரையில் வேலையில்லாத திண்டாட்டத்தை நீதியரசர் சுவாமிநாதன் தீர்ப்பு மதுரையில் வேலையில்லாத திண்டாட்டத்தை போய்க்கணுமா? மதுரையில் வீடு இல்லாதவனுக்கு வீடு கிடச்சிருக்குமா? என்னங்க இவ்வளோ அவசரம்? முல்லை பெரியார் அணை பெயின் குயிக்கின்று வெள்ளைக்காரன் கட்டின 5 மாவட்ட மக்களுக்கு நீ தண்ணி கிடைக்கலன்றதுக்காக கட்டினேன். ஒரு பொறியாளருக்கு படித்து இங்கே வந்தால் அவர் சொத்து பொத்தெல்லாம் விற்று வந்து கட்டினார். அந்த முல்லை பெரியார் அணையில் நீர் தேக்கத்தை தேக்க விட மாட்டேன்னு கேரள அரசு அந்த அணையை இடிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த நீதியரசர் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டார், இதுக்கெல்லாம் பேச மாட்டார். காவேரி நடுவர் மன்றம் ஆணையுடைய தீர்ப்புக்கு ஒரு குரல் கொடுக்க மாட்டார். ஆனால் விடிய விடிய நீதிமன்றத்தை நடத்துகிறாரு. 6 மணிக்கு ஏற்றாடிண்டா 6:05 கொண்டு உள்ள தூக்கி போட்டிருப்பேன். அதிபரா? ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது. அந்த அரசில் நீதித்துறை, நிர்வாகத்துறை, ஆட்சித்துறை. நீதித்துறை ஒரு துறை தான், ஒரு டிபார்ட்மெண்ட்டு. உங்கள் எல்லையை மீறி போகக்கூடாது. நீதித்துறை ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை நீதியரசர்களை மக்கள் எம்பிக்களாக தேர்ந்தெடுத்துருக்காங்களா? சட்டமன்றம் கூடி நாளைக்கு ஸ்பெஷல் தீர்மானம் போட்டால் என்ன செய்வார்? கொள்கை தீர்மானமாக போடுறான், பாலிசி தீர்மானமாக போடுறான். என்ன செய்ய முடியும்? பாலிசி கொள்கை தீர்மானத்தை நீதிமன்றம் சட்டம் இயற்ற இடம், மக்களுக்காக சட்டம் இயற்ற இடம் தான் நீ சட்டமன்றம். நாளைக்கு சட்டமன்றம் கூடி ஏகமனதாக தீர்மானம் போட்டால் என்ன பண்ண முடியும்? நாளைய கால அவசர சட்டமன்றத்தை கூட்டுறாங்க. மக்களுக்கு விரோதமாக இந்த நீதியரசர் போறார், இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும். அவர் அரசியல் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுறார் நீதியரசர். அவர் ஏற்றுக்கொண்டது மதச்சார்பின்மைக்கு, மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்க மாட்டேன்னு தான் பதவி பிரமாணம் எடுக்கிறாரு. அந்த பதவி பிரமாணத்துக்கு எதிராக நீதியரசர்கள் செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாளைக்கு சட்டமன்றம் சிறப்பு சட்டமன்றம் கூட்டத்தை முதலமைச்சர் நினைச்சா கூட்ட முடியும். திராவிட மாடல் முதலமைச்சர். திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை எங்களுக்கு பெரியார் கற்றுக் கொடுத்தது, அண்ணா கற்றுக் கொடுத்து இன்னைக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் செய்கிறது. வெற்றி பெறுறோமோ தோக்குறோமோ சண்டையிடணும், சண்டையில் தோக்க மாட்டோம். ஆனால் இவன் பூரா ட்ரௌசர் பைய பாஜக போயிரும் சொல்றாங்க. ஆட்சி அதிகாரம் போனால் ஆட்சி அதிகாரத்திலே பிறந்திருந்து திமுக இருக்கா? திமுக மாதிரி வெற்றி பெற்ற இயக்கம் இல்லை, திமுக மாதிரி தோத்த இயக்கம் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லைண்டா நடக்கிறதே வேற. திருப்பரங்குன்றத்துக்கு வந்தவனை பூரா விரட்டி அடிச்சிருப்போம். நேற்று உண்மையிலே அடிச்சிருப்போம். காலையிலேயே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இந்த ஆட்சிக்கு அவப்பேர் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் நாங்கள் அந்த பக்கம் போகல. அதனால் ஏன் போகல? நாங்களும் இதை விட பன்மடங்கு மதுரையில் திரட்ட முடியும். வந்தேபுரம் கூலி போட்டாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா மெட்ரோ ரயில் அண்மையில் அது ஒரு டிஸ்மிஸ். மெட்ரோ ரயில் அதுக்கு குரல் கொடுக்கறது இல்லை. இந்த ஒன்றிய அரசு மெட்ரோ பள்ளி குழந்தைகளுக்கு நிதியை ஒதுக்கலை, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுக்கல. இப்போ வேற 90 ரூபாய்க்கு போயிருக்கு. இதுக்கெல்லாம் இந்த நீதியரசர் கவலைப்படலை. அந்த தூணில் விளக்கு ஏற்றிருவோம் நீதியரசர் அவர்களே. ஏற்றியாச்சுன்னா மக்கள் பிரச்சனை அனைத்தும் சுமூகமாயிருமா? நான் கேட்குறேன். விடிய விடிய தூங்க மாட்டேன்றீங்க. அதுக்கு நைனா நாயந்திரி எங்கிட்டோ வயக்காட்டு பக்கம் ஆள் இல்லாத ஊர் பக்கம் போய் பேசிக்கிட்டு கிடந்தார். பிரச்சாரம்னு ஒரு போய் மதிக்கல, ஒரு ஊடகங்களையும் வரலை. இங்கே மக்கள் திரண்டுருவாங்கன்னு நினச்சி மக்கள் திரளலை. நானாக தான் கேட்குறேன். அழகு கோயிலுக்கு யாரும் அழைப்பும் இல்லாமல் அழகரை தரிசிக்கிற பக்கம் மக்கள். இதே முருகனத்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த ஏற்றின இடத்துல உச்சி பிள்ளையாரில் ஏற்றின தீபத்தை வழிபட்டு போயிட்டாங்க. ஒரு பொதுமக்கள் அது கிடையாது. உண்மையிலேயே உங்கள் தீர்ப்பு மேலே மக்களுக்கு அக்கறை இருந்தால், இந்த தீர்ப்பை வரவேற்றிருந்தால், மதுரையில் 10 லட்சம் பேர் திரண்டிருந்தால் அரசு பணியுமா பணியாதான்? அப்போ மக்கள் மெஜாரிட்டி மக்கள் என்ன? திராவிட மாடல் அரசும் இந்த முதலமைச்சரும் எடுக்கக்கூடிய நல்ல நடவடிக்கை மதுரை மக்கள் ஆதரிக்கிறாங்க. தானே அர்த்தம். நேற்று திரண்டது யார்? காவாலி பைய, பிப்பாயிடு பைய, முள்ளமாரி, முடிச்சவிக்கு, திருட்டு பைய, பட்டியலில் ரவுடி பட்டியலில் இருக்கிறவன் இவன் தானே வந்திருந்தான். கூலிப்பட்டால் தானே வந்திருந்தான். இதை தவிர பொதுமக்கள் காலையில் வந்துட்டு போயிட்டாங்கல்ல. ஓகே. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி என்ன உடனே உத்தரவு, இன்னும் மேல்முறையீடு போனால் அவர் நீதியரசர், அதாவது கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே
அங்கே ஒரு குடும்பம் வந்து தலைவிரிச்சு அடிச்சோம். அந்த கொடுமை தான் இப்போ. அதனால் இப்போ வந்து திராவிட மாடல் இப்போ என்ன நினைக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் பெருசா, நாங்கள் நீதித்துறை சொல்கிறது பெருசான்ற போட்டியை உருவாக்குறாங்க. போட்டியில் யார் வெற்றி பெறுவான்னு நான் கேட்குறேன். நீதித்துறையை மதிக்கிற அரசு தான் திராவிட மாடல் அரசு. நம்முடைய முதலமைச்சர் சட்டத்தின் ஆட்சி ரூலிங் இல்லாத நடத்திக்கிட்டு இருக்காரு. சட்டத்துக்கு புறம்பாக அவர் நடத்தலை. மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. உலகம் என்பது இன்றைக்கி ஒரு குடையின் கீழே வந்துருச்சு. உடனே நொடி தட்டுனா போதும், உலகம் பூரா செய்தி பரவிடும். நேற்றைக்கு இந்த தீர்ப்பு வந்துருச்சு. வந்ததுக்கு பின்னாடி பாஜகக்காரன் காவி கூட்டம் இந்த பாசிச சங்கி கூட்டத்தை தவிர மதுரையில் திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் ஒருத்தவங்களுக்கு ஆதரவாடா. நீ பொதுமக்கள்கிட்ட கணக்கெடுப்பு நடத்து. நான் நீதியரசரை கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து மேலே போய் பார்த்தீங்கல்ல, தற்காப்பு பகுதி போய் பார்த்தீங்கல்ல, கீழே பொதுமக்கள்கிட்ட வியாபாரிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட நீங்கள் வந்து விசாரிச்சிங்களா? விசாரிங்க. நான் நீதி அரசர்களை கேட்குறேன். எங்களை யாரையும் கேட்க வேணாம். மதுரையில் கூட நாங்கள் தள்ளி இருக்கோம் 5 கிலோமீட்டர் திருப்பரங்குன்றத்திலிருந்து. திருப்பரங்குன்றத்தில் வாழும் பெரியவர்கள், முதியவர்கள், பெண்கள், மாணவர்கள், மாணவிகள், அங்கே வியாபாரிகளை கேட்டு பாருங்கள். 100க்கு 100 பேர் இது சங்கியுடைய அடாவடி தண்டனை. அவங்கள கரைச்சல்காரங்களை, கூச்சல்காரங்களை, இந்த கூலிப்பட்டாளத்தை கைது பண்ணோன்னே பொதுமக்கள் கைதட்டுற சுற்றி இருந்த பொதுமக்கள் பூரா. அது இன்றைக்கி பத்திரிக்கையில் பூரா வந்திருக்கு. அப்போது உங்களை தூக்கி போட்டு மிதித்தாலும் கைதட்டுவேன். மிதிக்காமல் விட்டாங்க. நாங்கள் விட்டோம்னு கேளுங்க. ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருக்கிறனால தான் தப்பிச்சிங்க. நாங்கள் எதிர்க்கட்சியாக மட்டும் திமுக இருந்திருந்து இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து இந்த ராஜன் செல்லப்பால எம்எல்ஏ இருந்து நீங்கள் நாங்கள் தீபகத்தை போகிறோம் போயிருந்தால் கதை வேறு. இன்றைக்கி நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க. நீங்களாம் புரட்சி தலைவி, திராவிடத்துக்கு சொந்தக்காரங்களாப்பா. உங்களுக்கு திராவிடம்னா எந்த புலவைகிட்ட போய் கேட்குன்னு சொன்ன ஒரு மானங்கட்ட எடப்பாடி. இன்றைக்கி திராவிட மாடல் அரசு மேல்முறையீடு. இன்றைக்கி நான் உடனே தீர்ப்பு 10 மணிக்குள்ளே ஏற்றணும். 10 மணி ஆட்டி 10:30 கோர்ட்டு திறப்பேன். கோர்ட்டு பொதுமக்களுக்கா உங்களுக்கா? என்னத்துக்கு கோர்ட்டு இருக்குது? கோர்ட்டு உனக்கு விடிய விடிய வீடு பக்கத்தில் இருக்குன்றதுக்காக நம்முடைய ஜட்ஜி வந்து விடிய விடிய கோர்ட்டை திறந்து வச்சுக்கிட்டு விடிய விடிய வேலை வாங்குவீங்களா? இதனால் என்ன பயன்? முருகர் பெருமானுக்கு எதுவும் பெருமை கிடைக்க போகுதா? நீங்கள் என்ன ஒரே பயன்? இந்த ரவுடி பட்டாளத்தை நீங்கள் தீப்பெட்டி எடுத்து கொடுத்தோடு மற்ற இல்லாமல் கடப்பாரை எடுத்து கொடுக்குறீங்க. இப்போ கடப்பாரை, அருவா, சுத்தியல், ரத யாத்திரை அத்வானி போனது மாதிரி இப்போ நீதியரசர்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த கூலிப்பட்டாளம் கூடுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிங்களா? அப்போ இந்த கூலிப்பட்டாளம் கூடுனதை என்கரேஜ் பண்ணுறீங்க, உற்சாகப்படுத்துறீங்க. இவன் நேற்று தீவெட்டியோடு போனவன் அடுத்த கடப்பாடையோடு போயில் போய் தர்காவை இடின்னு சொல்கிற இதான் அர்த்தம். மறைமுகமான சிக்னல் இதுதான். ஆனால் திராவிட மாடல் அரசு சட்ட சண்டை இட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ மக்களுக்காக சட்ட சண்டை. திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை காலங்காலமாக ஏற்றக்கூடிய அந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட வேண்டும். ஏற்றியாச்சு. இப்போ நீ என்ன சொல்கிற? வெளியே பரப்புற தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிக்கல திராவிட மாடல் அரசு. மானங்கட்ட எடப்பாடிக்கு எதுவும் தெரியாது. லஞ்சம் வாங்க தெரியும். சின்னம்மா காலில் விழுந்து ஊர்ந்து போய் சின்னம்மாவை துரோகின்னு சொல்ல தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த துரோகத்தின் பிறப்பிடம். அதான் சொல்லிடல, தாய் உனக்கு தூணா பழனிசாமின்னு போட்டுக்க. உங்கள் அப்பன் பேர் துரோகி அப்படி போட்டுக்க. அதனால் என்ன தீர்ப்புன்றே தெரியும். 2014 வார்த்தைக்கு வர புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மான்றீங்கள, அந்த புரட்சி தலைவி அம்மா காலத்தில் தான் இந்த தீர்ப்பு, 2 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு இங்கே இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்புக்கு 2014 வழங்கின அம்மா காலத்தில், புரட்சி தலைவி அம்மா காலத்தில் திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்திற்காக, சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்காக 2014 வழங்கப்பட்ட தீர்ப்பை தான் திராவிட மாடல் முதலமைச்சர், இது உங்களை மாதிரி ஜெயலலிதா அம்மா காலத்தில் நமக்கு எதிரியில் அவங்க காலத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு நம்ம இதுக்கு அமுல்படுத்தணும் அப்படின்ட்டு உன்னைய மாதிரி அறகுறையாக இருந்தால், உன்னைய மாதிரி ஒரு முட்டாப்பையிலாக இருந்தால், விரோதத்தை நினச்சிருந்தா அப்போ ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு ஆமதிச்சுட்டு போகணும்னு போயிருக்கலாம். அவர் வந்து யார்? பெரியாரின் பேரனாக, அண்ணாவின் தம்பியாக, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தலைவர் கலைஞரின் மகனாக, தமிழினத்தின் தளபதியாக, திராவிடத்தை காக்கும் போர்வாளாக, இன்றைக்கு மக்களை காக்கின்ற அரணாக சண்டையிடுவோம் முடிவு பண்ணிட்டீங்க.
நான் சட்ட சண்டையிடுறேன், நான் வன்முறைக்கு துளியளவு இடம் கொடுக்க மாட்டேன், அது காவி கூட்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம், காவி கூட்டத்துக்கு எதிராக வன்முறைக்கு இடம் கொடுக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் சட்ட ரீதியாக என்ன நிலைமையோ அதை செய்வோம்னு சொல்லி புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை தான் இன்றைக்கி நடைமுறைப்படுத்துகிறாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போகலை யார் இது வரைக்கும். அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு ஸ்டே நிறுத்தி வைக்க சொல்லி ஸ்டேவோ இன்ஜெக்ஷனோ எதுவும் வாங்கலை. அந்த தீர்ப்பு அப்படியே இருக்குது. அந்த தீர்ப்பு இருக்கும்போது நீங்கள் இப்போ ஒரு நீதிபதி கொண்ட தீர்ப்பு கொடுக்குறது, அதுக்கு 10 மணிக்கு கோட்டை திறப்பான், 1 மணிக்கு தீபத்தை எடுத்து 6 மணிக்கு இல்லாடி உள்ள தூக்கி போட்டுருவேன். 144 தடை உத்தரவை நான் 144 தடை உத்தரவை நீங்கள் எடுக்கிறீங்க, காவி கூட்டம் மட்டும் அந்த இடத்துல தரலும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கை. நான் நீதியரசருடைய கவனத்தை கொண்டு வரேன். நாங்கள் எங்கள் மாதிரி அமைப்பு அமைதியை விரும்புகிறோம். ஏற்கனவே சொல்லிட்டு திராவிட மாடல் அரசு, அதனால் நாங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க விரும்புகிறோம். நீங்கள் உங்கள் தீர்ப்பை அமுல்படுத்துவதற்காக உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையை அனுப்புவேன். அவருக்கு 10 பேர் கூட போங்க. ரவிக்குமார் கூட போய் மேலே போகும்போது எந்த வழியாக போவாங்க? மனசாட்சி வேணாமா நீதித்துறைக்கு, நீதியரசருக்கு? அவன் தர்காவுக்குள்ளே தான் போவேன். தர்காவுக்குள்ளே போகும்போது தர்காவை இடிப்பேன். அப்போ என்ன நடக்கும்? நாங்கள் அறைகூவல் விடுத்தால் இஸ்லாமியர்களில் இஸ்லாமியர்கள் இந்து சண்டையாக கொண்டு போயிடுவேன். எங்கள் மாதிரி ஆள் இருக்கும். லட்சம் பெரியாரின் தொண்டன் திராவிட மாடலை ஆதரிக்க இருக்கிறான். சங்கிகள் வந்துட்டாங்க, நீதியரசு உத்தரவை ஏற்றுக்கிட்டு வந்துட்டான், தர்காவை இடிக்க போகிறான். லட்சக்கணக்கான மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய தொண்டர்களே தோழர்களே திரண்டு வாருங்கள். நாங்கள் அழைப்பு கொடுத்தா தாங்குவீங்களா? நீங்கள் தாங்க முடியுமா? அங்கே இப்போ தான் கலவரம். ஒரு எத்தனை துப்பாக்கி சூடு நடக்கும், எத்தனை பேர் சாவான். பிணத்தை என்ற வேலையை தான் காவல்துறை செய்ய வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குறீங்க. நீதியரசு உருவாக்கலாமா? தாயே பிள்ளையை கொள்ளலாமா? தான் கண்ணாவே தன்னை குத்திக்கிறலாமா? குத்தலாமா? இந்த தீர்ப்பு என்பது நீங்கள் கலவரத்துக்கு பயங்கரமாக மதுரை உருவாக்க நினைக்கிறீங்க. மதுரை என்றைக்கும் பயங்கரவாதிகளுக்கு துணை போகினதில்லை. மதுரை என்றைக்கு மத நல்லிணக்க பூமி. இன்றைக்கி திராவிட மாடல் அரசு இல்லைன்னா, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆர்வீர் சிறுபான்மை சகோதரர்களே, திராவிட மாடல் அரசை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மானமுள்ள தமிழனுக்கு உண்டு, ஒவ்வொரு தன்மானமுள்ள தமிழனுக்கு உண்டு. அதனால் மதுரையை எந்த வகையிலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் நினைக்கிற கனவு நடக்காது. நீங்கள் இன்றைக்கி மேல்முறையீடு போயிட்டாங்க. உடனடியாக நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் மேல்முறையீடு போயிட்டார். கமிஷனரை கூப்பிட்டு மிரட்டுறது, செயல் அலுவலரை கூப்பிட்டு, இந்து சமய அறநிலையத்துறை அலுவலரை கூப்பிட்டு மிரட்டுறது, மிரட்டெல்லாம் அதிபர் பாசிஸ்ட் சர்வதிகாரி செய்கிற வேலை. நீதியரசர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர்ன்றதை மறந்துட்டு நீங்கள் நடவடிக்கை பொதுமக்கள் பார்க்குறான். உங்களுடைய நடவடிக்கை பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், ஊடகங்களை கூட வந்துக்கிட்டு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி கருத்தை ஏற்றால், ராஜேந்திர செல்லப்பா கருத்தை ஏற்றிருந்தால், நீங்கள் நயினாந்தாயந்தனை கைது பண்ணியாச்சு, எச்எப்பே ராஜாவை தூக்கி போட்டு அடித்து ஏற்றிருக்கணும். அவன்லாம் லோலாய் பை மாதிரி இருக்கான், லோலாய் மாதிரி இருக்கான் ஆள். லோலாய் பையில் அடித்து ஏற்றுற மாதிரி ஏற்றி சந்தலோலாயி, லோலாயிலே சந்தலோலாயி இருப்பான். இவெல்லாம் ஒரு சந்தலோலாயி இந்த எச் ராஜா. திருட்டு போய் ஆளும் மூஞ்சி முகரி பேசணும். சென்னையில் இருக்காரு, சென்னையில் போன திருச்சியா இன்னைக்கு போய் அண்ணா அரெஸ்ட் ஆயிருக்கேன். அண்ணா அடிச்சு உள்ள அடிச்சு ஏற்றிருக்கேன். 2 அடி அடிச்சு முதுகுலேயே கையில் ஓடி போயிடுவேன். அதோட திருட்டு போய் கலவரம் வைக்கிறதுக்கு தீ வச்சுட்டு தெரியும். தீ வைக்கி மாயாண்டியில் நீங்கள் ஏண்டா தீ வைக்கி போயிருக்கலாம். எச்சரிக்கை சார். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா எல்லா நியூஸ் மீடியாக்கள் மத்தியிலையும் அந்த பாஜக தரப்பு, இந்து முன்னணி தரப்பு, நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் சொல்லி வாண்டடாக நிறையா மீடியாக்களில் பேசிக்கிருக்காங்களே, அதை எப்படி? அவனை யார் கூப்பிட்டா நானும் ரவுடின்ட்டு வர வேண்டியதாவே கருத்து சொல்கிறேன்னு வராங்க. என்ன கருத்து? உங்கள்கிட்ட கருத்து இருக்குது, வெங்காய கருத்து. ஏன்னா கருத்தாக இருக்குது, விளக்கமாக போயிடலாம் கூட கருத்து இல்லை. நான் முட்டா போய் தானே பாஜகவில் இருப்பேன். முட்டாள்ன்றவன் பாஜகக்காரன், எடப்பாடியை பின்பற்றுறது முட்டாள், பகுத்தறிவாதி அறிவாளி அவனா ஏற்றுக்குருவானா? இன்றைக்கி திராவிட மாடல் முதல்வர் அவருக்கு என்ன ஆட்சி புதுசா? அவங்க அப்பா எத்தனை தடவை, இவர் என்ன பதவியில் இல்லை, மிஸ்ஸாவே பார்த்துட்டு வந்து 2 முறை இளைஞர் தமிழர்களுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்த ஆட்சி மிரட்டெல்லாம் கொடுத்து திராவிட மாடல் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ஆட்சி இருக்கிறதுனால தான் ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டில். திமுக மட்டும் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்திருந்தா, டேய்
எச் ராஜாலாம் என்ன ஆயிருப்பேன், மண்டையில் 2 முடி கூட இருக்காம அடித்து விரட்டி மொட்டை எடுத்து விரட்டிட்டு இருப்போம். சிம்புலி கும்புலி குத்தி விரட்டு வாங்கி பாருங்க, கழுதை உட்கார வச்சு அது மாதிரி விரட்டி விட்டுருப்பாங்களாம் கழுதப்பையில். ஆளும் மூஞ்சிகளும் முகரையிலும் பாஜகண்டாலே விரட்டி அடிக்கப்படுறேன். வடநாட்டு கட்சி அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? மோடி என்னடா தமிழ்நாட்டுக்கு கிழிச்சிருக்காரு? அமித்ஷா தமிழ்நாட்டுக்காரனா? தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதியை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம், அன்னை தமிழை காப்பாற்று இயக்கம் திராவிட இயக்கம், சுயமரியாதை நம்மளை மண்ணில் வாழ வைக்கிற இயக்கம் திராவிட இயக்கம், தன்மான தமிழால் வாழ வைக்கிற இயக்கம் திராவிட இயக்கம். பாஜக முல்லைப்பாரி போய் முடிச்சு வைக்க போய் பாலியல் கட்சி. இந்த பாலியல் கட்சிக்காரனை விரட்டி விரட்டி அடிக்க வேண்டிய சூழ்நிலை திருப்பூரங்குன்றத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நீதி அரசில் ஏற்படுத்தக்கூடாது. நாங்கள் வன்முறைக்கு போகலை, இதுவரைக்கும் நாங்கள் கிட்டேயே போகலை. வன்முறைக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம். நாங்கள் அறிவாயுதம். அண்ணா சொன்ன மாதிரி தம்பி கத்தியை தீட்டாது உன் புத்தியை தீட்டு, புத்தியை தீட்டினால தான் அண்ணாவின் தம்பி மேல்முறையீடு போயிருக்காரு. ஆத்திரப்படுறீங்க நீதி அரசு. ஏன் இவ்வளோ ஆத்திரம்? 1 மணிக்கு கோர்ட்டு திறப்பேன், 2 மணிக்கு திறப்பேன், 10:05 திறப்பேன், நாளைக்கு முதல் பட்டியலாக போடுவேன். சட்டம் ஒழுங்குங்க. 144 உத்தரவை நீதி அரசர் உடனே அடியாலாம் ரிவோக் பண்ண சொல்லக்கூடாது. அப்புறம் நாளைக்கு நீங்கள் தான் நின்று அதை பார்க்க வேண்டி வரும். இழப்பு சாதாரண. இப்போ நான் சொன்னேன், நைனா நயந்த இடத்துக்கு பின்னாடி கைது செய்யாச்சு. நாளைக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுத்து நாங்கள் ஏற்ற போகிறோம்னு இந்து சமய அறநிலையத்தில் சொல்லிடுச்சு. பாஜக திருட்டு பேப்பரும் வருவேன். நாங்கள் தர்காவை பாதுகாக்கிறோம். நாங்கள் லட்சக்கணக்கான பேர் நாளைக்கு திரண்டா பாதுகாக்க முடியுமா மதுரையை? எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.